பெஞ்சல் புயல் கரையை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடியது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது சென்னை புதுப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய பகுதியில் மரம் விழுந்திருக்கிறது. அது குறித்தான காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களையும் உடைய செய்தியாளர் கார்த்திக் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திக் ராஜா, புதுப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய பகுதிகளை மரம் முறிந்து விழுந்திருக்கிறது. விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டிருக்கா? அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மின் விநியோகம் தற்போது அங்கு எந்த அளவுக்கு இருக்கு மரம் விழுந்த பிறகு? வணக்கம் ஷாம். பெஞ்சல் புயல் கரையை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. அதன் காரணமாக புதுப்பேட்டை பகுதியில் சாலையோரங்களில் இருக்கக்கூடிய மரங்களின் கிளைகள் முறிந்து சாலைகளில் விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது வரை அதை அகற்றுவதற்காக எந்த மாநகராட்சி ஊழியர்களும் அங்கு பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை. அங்கு மின்சார கம்பங்கள் எதுவும் இல்லாத காரணத்தால் மின்சார வழங்குவதில் எந்த பாதிப்பும் தற்போது வரை ஏற்படவில்லை. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய மரங்களில் ஏராளமான மரங்கள் இளம் மரங்களாக இருந்தன. அதன் கிளைகள் முறிந்து சாலையோரங்களில் விழுந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதை அப்புறப்படுத்துவதற்காக இப்போது வரை எந்த ஊழியர்களும் பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாம், பலத்த காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் புதுப்பேட்டை அருகே மரம் முறிந்து விழுந்திருக்கிறது. அப்புறப்படுத்தும் பணி தொடங்கப்படவில்லை என கள விவரங்களையும் செய்தியாளர் கார்த்திக் ராஜா வழங்க நாம் கேட்டோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ராஜா.